ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களோட பேச விரும்புகிறார். துக்கத்தெல்லாம் மறைய பண்ணுவார்னு நான் சொன்னேன். நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து துக்கத்தை மறைய பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, இரட்டிப்பான நன்மையும் அவர் தருவாராம். இந்த காலவெளியில் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களை ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நம்ம என்னோட கூட சேர்ந்து சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நேரம் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் ரொம்ப அழகாக சொல்கிறார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அது எப்போ? நாளைக்கே இல்லை 10 வருஷம் கழிச்சுலாம் தருவேன் இல்லை, இன்றைக்கே நான் தருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை இன்றைக்கி உரிமை பாராட்டி இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறீங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ? இந்த சத்தத்தை கேட்கும் போதே உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அறிக்கை செய்து பாருங்கள். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவாராம். எப்போ? இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் வாழ்க்கையில் வேண்டிய நன்மைகளை அவர் இரட்டிப்பாய் அவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் அதை செஞ்சார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அதை செஞ்சார். துக்கத்தை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, துக்கத்தை மறைய பண்ணி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் கொடுத்தாராம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுக்க வர போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை இன்றைக்கி நீங்கள் உரிமை பாராட்டி இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே தரேன்னு சொன்னீங்களே, கேளுங்கன்னு சொன்னீங்களே, கொடுக்கப்படும் சொன்னீங்களே, எனக்கு அதை தாங்கப்பா. ஒருவேளை பலவிதமான அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த 4வது மாதத்தில் ஏதோ ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த குறிப்பிட்ட அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னா நான் இந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போயிடுவேன், ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்திடக்கூடாது, நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிற இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவாராம். எப்போ தருவார்? இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே. ஹல்லேலூயா. ஒருவேளை மருத்துவமனையில் உட்கார்ந்து கொண்டு மரணப்படுக்கையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, பேசிக்கொண்டிருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை உன்னுடைய பலவீனமான சரீரத்தில் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். பிரிக்கப்பட்ட குடும்பங்களின் நடுவில் இந்த வார்த்தை கிரியை செய்வது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் பிள்ளைனுடைய வாழ்க்கையில் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. என்ன அறிக்கை செய்ய போகிறீங்க? இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கே தாங்க ஆண்டவரே. அறிக்கை செய்து பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும். ஹல்லேலூயா. அவன் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.